வாழ்க்கையின் உண்மை. ஒருவனுக்கு 4 மனைவிகள் இருந்தார்கள். ஆனால் அவன் தனது 4வது மனைவியை மட்டும் மிக அதிகமாக நேசித்தான். அந்த மனைவியின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றினான். அவளுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுத்தான். அவன் தனது 3வது மனைவியை கூட அதிகம் நேசித்தான். ஆனால் அவளை தனது நண்பர்களுக்கு முன்னால் காட்டிக்கொள்ளவோ பயந்தான். காரணம், அவள் பிறரோடு ஓடிவிடுவாளோ என்று அவன் பயந்து கொண்டிருந்தான். அவன் தனது 2வது மனைவியையும் நேசித்தான். ஆனால் தனக்கு பிரச்சனைகள் வரும்போது மட்டும் அவளிடம் போவான். அவளும் அவனுடைய பிரச்சனைகளில் உதவினாள். ஆனால் அவன் ஒருபோதும் தனது முதல் மனைவியை மட்டுமோ நேசிக்கவே இல்லை. ஆனால் அவளோ அவன் மீது மிகவும் நேசம் வைத்திருந்தாள். அவனது எல்லா தேவைகளையும் அவள் கவனித்துக் கொண்டாள். ஒரு நாள் அவன் மரண படுக்கையிலே விழுந்தான். தான் இறக்க போவதை உணர்ந்து விட்டான். தான் இறந்த பின் தன்னுடன் இருப்பதற்கு ஒரு மனைவியை விரும்பினான். எனவே தன்னுடன் சாக யார் தயாராக இருக்கிறார்கள் என அறிந்து கொள்ள அவன் விரும்பினான். தான் அதிகம் நேசித்த 4வது மனைவியை அழைத்தான். அவளோ அதிரடியாக மறுத்துவிட்டு அவனை விட்டு நீங்கினான். அவன் தனது 3வது மனைவியையும் அருகிலே அழைத்தான். அவளோ, நீயே சாக போகிறாய், நான் வேறு ஒருவருடன் போக போகிறேன் என்று கூறிவிட்டு உடனே சென்று விட்டாள். பிறகு தனது 2வது மனைவியையும் அழைத்து அப்படியே கேட்டான். அவளும், சாரி, என்னால் உன் கல்லறை வரைக்கும் கூட வர முடியும், கடைசி வரை உன்னுடன் வர முடியாது என்று மறுதலித்து போய்விட்டாள். உணர்ந்து போன அவனுடைய இதயம் தளர்ந்து போனது. அப்போதுதான் அவனது முதல் மனைவியினுடைய குரல் அங்கே ஒலித்தது. நீ எங்கே போனாலும் நான் உன்னுடன் இருப்பேன், உன்னுடன் நான் கண்டிப்பாக வருவேன் என் கணவரே என்று அவள் சொன்னாள். ஆனால் அவளோ இப்போது எலும்பும் தோளுமாக சாகக்கூடிய தருவாயிலே இருந்தாள். காரணம், அவன் அவளை நன்கு கவனித்துக் கொள்ளாததுதான் என்று அவன் நினைத்து வருந்தினான். நான் நன்றாக இருக்கும் போதே உன்னையும் சரியாக கவனித்திருக்க வேண்டும், ஆனால் தவறிவிட்டேன் என்று கண்ணீரோடு அழுதான். அந்த வருத்தத்திலேயே அவன் மரித்தும் போனான். பிரியமானவர்களே, உண்மையில் நாம் அனைவருக்குமே இந்த 4 மனைவியர்கள் உண்டு. 4வது மனைவி நமது உடம்பு. நாம் என்னதான் வாழ்நாள் முழுக்க அதை நன்றாக கவனித்துக் கொண்டாலும் கடைசியில் நம்முடன் வரப்போவதில்லை. நாம் இறந்ததும் அதுவும் அழிந்து போகிறது. 3வது மனைவி நமது சொத்தும் சுகமும் தான். நாம் மறைந்ததும் அவை வேறு யாருடனோ சென்று விடுகிறது. நமது 2வது மனைவி என்பது நமது குடும்பம் மற்றும் நண்பர்கள். அவர்கள் நமது கல்லறை வரைக்கும் மட்டும்தான் நம்முடன் கைகோர்ப்பார்கள். அதற்கு மேல் நம்முடன் கூட வரப்போவதில்லை. நாம் கவனிக்காமல் விட்ட இந்த முதல் மனைவிதான் நமது ஆன்மா. நாம் நன்றாக இருக்கும் போது நம்மால் கவனிக்கப்படாமல் நலிந்து சிதைந்து போய் இருந்தாலும் நம்முடன் இறுதி வரை கூட வரப்போவது நமது ஆன்மாதான் என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இதை கேட்கிற அருமையானவர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரமானது நம்மை விட்டு அழிந்து போகும். ஆனால் நம்முடைய ஆன்மாவானது என்றென்றைக்கும் நித்தியமாய் நிலைத்திருக்க கூடியதா இருப்பதாலே நாம் ஆண்டவருக்கு இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே அப்படியே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.